Hello friends, this is Tharni. ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் மேக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரியா சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்துட்டு செகண்ட் வீடியோ நம்ம பார்க்குறோம். சரியா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறோம். இந்த வீடியோவில் இருக்க கொஷின் வந்துட்டு spherical metal balls of radius 6 cm is melted and casted into small spherical balls having a diameter of 6 mm. How many small balls can be casted? ஓகேவா, தமிழ் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் வடிவமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வர்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மெட்டல் பால் இருக்குது, 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்குது. சரியா, இந்த மெட்டல் ஸ்பீரிக்கல் பாலை வந்துட்டு நம்ம வந்துட்டு 6 mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்துட்டு நமக்கு ரேடியஸாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 mm. சரியா, ஸோ நம்ம 3 mmக்கு பார்க்கும்போது எத்தனை பால்ஸ் வந்து நம்மளால அந்த பெரிய பால்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, பெரிய பால் வந்துட்டு ஸ்பீரிக்கல் பால் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்குது. சரியா, இதில் இருந்து ஸ்மாலர் சைஸ் பால்ஸு 3 mm ரேடியஸில் நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்பீரிக்கல் மெட்டல் பால் னுடைய வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். சரியா, வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? by 3 pi r cube. சரியா, ஸோ இதை ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே சென்டிமீட்டராக இருக்கிறத நம்ம வந்துட்டு மில்லிமீட்டராக மாற்றணும். சரியா, அப்போ என்ன பண்ணோம், அப்போது 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 60 மில்லிமீட்டர். சரியா, ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா, அதே மாதிரி ஸ்மாலர் சைஸ்க்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்மாலர் சைஸ்க்கு வந்து நமக்கு ரேடியஸ் என்ன? சரியா, இப்போ ஜஸ்ட் நம்ம அதை வந்து டிவைட் பண்ணோம்னா போதும். சரியா, பிக்கர் பால் டிவைடட் பை ஸ்மாலர் பால். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு 4/3 pi 60 cube, அதே மாதிரி 4/3 pi 3 cube. சரியா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம காமன் வேல்யூஸ்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? 60 into 60 into 60 நான் போட்டுக்கிறேன், 3 into 3 into 3 போட்டுக்கிறேன். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 20 வரும். சிமிலர்லி எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 8000. ஸோ ஓவராலாக நமக்கு கவுண்ட் ஆஃப் தி பால் வந்துட்டு ஸ்மால் பால் வந்துட்டு எவ்வளோ கிடைக்குன்னா 8000 பால்ஸ் கிடைக்கும். சரியா, இது வந்து வால்யூம். ரெண்டுத்துக்குமே இது வந்து வால்யூம். சரியா, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The radius of two circular end of the frustum
shaped bucket or 15 centimeter and 8 centimeter. Its depth is 63 centimeter. Find the capacity of the bucket in liters. Okay, so take pi equal to 22/7. ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர், மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஷின் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 4th. ஸோ இப்போ வந்து ஒரு பக்கெட் இருக்கு. ஓகே, ஸோ இதனுடைய ரேடியஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டாப்பில் நம்ம வந்து பக்கெட்டுங்கிறனால டாப்பில் வந்து 15 சென்டிமீட்டர் ரேடியஸும், கீழே வந்து பாட்டமில் 8 சென்டிமீட்டர் ரேடியஸும் கொடுக்கும். இதோட டெப்த் ஓகேவா? ஸோ டெப்த் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 63 சென்டிமீட்டர். ஸோ இதோட நம்ம ஸ்லாண்டிங் ஹைட்டும் ஒன்று இருக்கும். சரியா? அது ஸ்லாண்டிங் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை சைடில் இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து டெப்த், ஸோ இது ஹைட்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்து இதனுடைய எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம லிட்டர்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ இது சிம்பிள் தான். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? Frustum cone equal to 1/3 pi. இப்போ நான் வந்துட்டு இதை வந்து ஆர் அண்ட் இது வந்துட்டு ஆர் கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆர் கேபிட்டல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர். சரியா? இதோட இந்த ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இது நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா 1/3. ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பையோட வேல்யூ 22/7. ஸோ அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஸோ ஆர் ஸ்கொயர் 15ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 225 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சாரி ஸ்மால் ஆர்னுடைய ஸ்கொயர் வேல்யூஸ் 8னுடைய ஸ்கொயர் வேல்யூ 64 ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ அப்போ வந்து 15 into 8 0 4 8 plus 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். 1/3 into 22/7 into 9 0 1 1 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 time remaining 1. ஓகே, ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஹெச்சோட வேல்யூ 63 into 63. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக 63ல் பார்த்தோம்னா ஈஸியாக இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நம்ம என்ன இதை எடுத்து வேணால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 9th டேபிள் அண்ட் இது வந்து 3. ஸோ நமக்கு 409 into 22 into 3 கிடைக்குது. இதை அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 18 to 8 8 1 8. So 8 9 9 8 into 3 4 2 7 9 2 9 2 26. ஸோ இது நமக்கு வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ
ஸோ இப்போ நம்ம சென்டிமீட்டர்லேருந்து லிட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? ஓகே, 1 centimeter equal to 1/1000 liters. ஓகே, லிட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம 3 digits தள்ளி ஃபுல் சொல்யூஷன்னா அது லிட்டர்ஸாக கன்வெர்ட் 26.994 liters. ஸோ எங்கே இருக்குது? ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The present age of A and B are in the radius 4:5 and after 5 years they will be in the radius 4:6. Then their sum of the present ages. ஓகே, ஸோ அண்ட் தமிழில் பார்த்தோம்னா ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 5:6 எனில் இவர்களின் தற்போதைய வயதின் கூடுதல். சரியா? ஸோ இப்போ வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷனுடைய ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 5. ஸோ ஏ அண்ட் பி 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏனுடைய ரேஷியோ 4, பிக்கு 5. ஸோ இது வந்து ப்ரெசண்ட். ஓகே, ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகே, ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஸோ இவங்களோட ரேஷியோ என்னவாகுது அப்படின்னா 5:6. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 4x ஓகே ப்ளஸ் 5 இயர்ஸ் ப்ளஸ் to 5. The same இங்கேயும் x ப்ளஸ் 5 இயர்ஸ் equal to 6. ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ வந்து 6 4s are 24x plus 30 25x plus 25. ஓகே, ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் 5. சரியா? இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 4:5 வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏனுடைய ஏஜ் வந்துட்டு ப்ரெசண்ட்டில் என்னவாக இருக்குன்னா 20 இருக்கும். பியோட ப்ரெசன்டேஜ் வந்துட்டு இந்த மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 25 இருக்கும். இவங்களோட ப்ரெசன்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 45. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு புரிஞ்சதுனாக்கா லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். எனி ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.